என் கூட வந்தா லைஃப் எப்படி இருக்கும்னு யோசிக்காம நான் தான் வேணும்னு வந்திருக்கேன். நம்ம அம்மா அப்பாவே இப்படி பாத்துக்கலையேன்னு அவங்களே நீ திட்ட அளவுக்கு கொஞ்சம் பாத்துக்கலான்னு இருக்கேன். சரி, அப்ப மாப்பிள்ளை உங்களுக்கு வணக்கம். ரைட், அழகா இருக்கீங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு. சரியா, நான் நினைக்கிறேன் மாப்பிள்ளை இந்த கூடத்துல எப்ப இருந்துக்கீங்களா? இல்ல இல்ல, இப்ப ஆற்றையும் கல்யாணத்து போய்களே மாப்பிள்ளை தோழனா அப்படி கூட போகணும். இல்ல தோழனா போய்க்கீங்க, நான் இப்படி போனது இல்ல. இல்ல என்ன கொஞ்சம் ஓவர் ஹேண்ட்ஸமா இருக்கும் அப்படின்னா? நார்மலா ஹேண்ட்ஸம் தான். அதான் அக்கா அக்கா சரி, அக்காட்ட கேட்டேன். அக்கா அழகுன்றது தெரியும், நான் சொல்லித்தான் திருன்ற அவசியம் கிடையாது. பெண்கள் பொதுவாகவே அழகு, ஆனா சேலையில இன்னும் பேரலன்னு சொல்லுவினோம். இந்த கல்யாண தருணம்ன்றது எல்லாரும் வாழ்க்கையிலையும் வந்துட்டு ஒரு முக்கியமான நாளா இருக்கு. சரியா, இதை வச்சு சண்டே நம்புற உனக்கு கல்யாண நாள் ஞாபகம் இருக்கா அப்படின்னு. ஏன்னாக்கா அப்படித்தானே, நான் இத்தனை படம் பார்த்துட்டு ரைட். ரெண்டு பேருக்கு முதல்ல இனிய திருமண வாழ்த்துக்கள். எல்லா உறவுகளும் நீங்க வந்திருக்கணும். ஆனால் ஒன்று ரெண்டு சில பேரால வர முடியும் இல்லையா? ஒன்று ரெண்டு நிறைய பேரும் பெறாம இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் அப்படி பெறாதவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்களை அனுப்பிட்டாங்க. இந்த மாதிரி போய் மனசார வாழ்த்துங்க, எங்கள் சார்பாக மனசார வாழ்த்து தாங்கள் இல்லாட்டிக்கும் தங்களுடைய பரிசுகளை வந்துட்டு கொடுக்க சொன்ன விதம். அதனால வந்து நாங்கள் நிறைய வினக்கடத்த விரும்பவில்லை. ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுங்க. சரி, நாங்கள் எல்லா காரியத்துக்கும் முதல்ல வணங்குறது யார? விநாயகரன். விநாயகர் பெருமானையே கொடுத்துருக்கோம். அதில் ஒரு குறிப்பிட்ட பணம் இருக்கு, அது உங்களுடைய ஏதோ ஒன்றுக்கு பயன்படலாம். சரியா, ரைட். மொய் எழுதுவாங்க தெரியுமா, இன்னைக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்களே மஞ்சள் பையில தந்தாங்களா? ரைட், நான் கொஞ்சம் பச்சை காகிதமா பச்சையாக கொண்டு அவ்வளோ தான் டிஃப்ரெண்ட். ஆனால் கணபதி வந்திருக்கு, கணபதி விக்னங்கள் இருக்கக்கூடிய விக்னேஸ்வரர் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள் எல்லாத்தையும் இவர் நீக்குவார். சரியே, ரைட். லவ் மேரேஜ் தானே? லவ் மேரேஜ் இல்லை, லைட்டா அக்கான சிரிப்பது அப்படி தெரியலையே. ரொம்ப காலமாக லவ் பண்ண மாதிரி தெரியுது. சரி, ஓகே. ஆனால் ரொம்ப அழகான ஜோடி. சரியா, அழகான ஜோடி, நிறைய செல்வங்களை பெற வேணும். 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ்த்துவோம் இல்லையா? ஏன்னா அப்படித்தானே? ரைட், அதில் பிள்ளை செல்வம் பெறும். என்ன சூப்பர். சரி, இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஃப்ரேம் இருக்கு, நான் அதையும் கொடுத்துட்டு பறந்துடுறோம், சிட்டா பறந்துடுறோம். ஆனால் யார் இந்த வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய நபர் பேர் சொன்னீங்கடா, நாங்கள் போயிடுவோம். யாரு யாரு? எந்த சைட்டா? கல்யாணம் முடிஞ்ச நான் சைட் பாக்குறீங்க. சாரி, அப்ப sorry.com சொல்ல மாட்டீங்களா? அப்ப சொல்ல மாட்டீங்களா? சரி, இப்ப பொம்பளை பக்கமா இருந்தா யாரா இருக்கு? யாரு? அண்ணாவா? யாரு? யாருன்னா? அவங்கட அக்கா, ஒண்ட விட்டு அக்கா. என்ன பேர் அக்காக்கு? அக்காட்ட பேர் சொல்லுங்க, எனக்கு உறவு முறை தெரியாது, பேர் தான் தெரியும். சஞ்சனா. சஞ்சனாவா? இல்லையே. அண்ணாவை கேட்கும், சஞ்சனாவா? என்ன பேர் அக்கா? ஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஃப்ரெண்டுக்கு என்ன பேர்? ஃப்ரெண்டுக்கு பேர் தெரியாதா? இல்ல எந்த ஃப்ரெண்ட் இருக்கா? பேர் சொல்றேன், நவமா இல்லையான்னு. என்ன பேர் ஃப்ரெண்டுக்கு? அது சொல்ல மாட்டேன். அதான் உங்களோட சைட்னா யார் கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டேன் நான். இது பெரிய டிஸ்கஷன், எங்களுக்கும் கேட்குது இல்லை. சரி, இருக்கட்டும். யார் பக்கம் என்று சொல்றது? சரி, ஒரு வாழ்த்து இருக்கு. மேபி அந்த வாழ்த்தை சொன்னா மேபி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாருங்க, வாழ்த்து. வாழ்நாள் எல்லாம் இதே நெருக்கம் அன்பு மகிழ்ச்சியுடன் நீடித்து இமை போல் வாழ்ந்து இமயம் போல் வளர்ந்து என்றும் இணை பிரியாமல் வாழ்க்கை என்னும் நூலிலே அன்பும் புரிதலும் கொண்ட பொன்னான பக்கங்களை எழுத வாழ்த்துக்கள் என்று சொல்லி பி லவ் கேன்னு போட்டிருக்கு. உங்களோட பேர் என்ன சொல்ல நினைக்கிறேன். சரியா, உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான திருமண நாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி கீழே ஃபேமிலியா வாழ்த்திருக்கணும். பாருடா, அது எப்படி தெரியும்? அவங்க தாண்டு இந்த வாழ்த்தெல்லாம் போட்டு அவங்க தானா? சரி, இது மாப்பிள்ளை பக்கம் என்ன அப்படியே. சரி, ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு அச்சு அண்ட் கந்தையா ஃபேமிலி தான் இந்த தாம்பூல தட்டு கொடுத்தது. சரி, இந்த வாழ்த்து கொடுத்தது அவைகள் பிடிங்க, பிரிச்சு மேங்குவா பண்ண பிரிச்சு பாருங்க இருக்கா. அப்ப ஜனநாயகம் வரும். எங்களுக்கு காட்டுக்கு பார்ப்போம். அதேதான். சரியா, ஹாப்பியா? அப்ப
ரைட், உங்கள் அழகான போட்டோக்கள்லாம் போட்டு எடிட் பண்ணி வாழ்த்து போட்டு கொடுத்துக்கிறோம். நானும் எங்கள் சார்பாக டிஎன்எஸ் சார்பாக வாழ்த்துறோம். இதே புன்னகை இருக்கட்டும். இதே அண்ணாமோட அக்கான சிரிப்பு தான் வேறு நல்லா சிரிக்கிறீங்க சரியா. இந்த சிரிப்பு எப்பயும் குறையாமல் பார்த்துக்கொள்கிற அண்ணாண்டு பேர். அது மாதிரி அண்ணாண்ட அந்த சின்ன சிரிப்பும் அழுகையாக மாறக்கூடாது. ஏன்னா அழகுப்பீங்களா அண்ணாவை இல்லை என்ன? சரி, உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி. என்ன சொல்ல போறீங்க கொடுத்தவங்க எல்லாருக்கும்? நன்றி நன்றி, தேங்க்யூ வெரி மச். எதிர்பார்த்தீங்களா? இல்லை இல்லை. சரி, இனிமேல் இப்படி பண்ணாதீங்க அப்படியா? ஓமா, அப்போ உங்களுக்கு வெளில போயிருமுறை உங்களுக்கு வேலையில் தான் எங்களுக்கு சரி. ஆனால் இந்த மாதிரி மகிழ்ச்சி கிடைக்காது இல்லையா அப்படி வந்து கிடைக்கிறதால. சரி, வாழ்த்துக்கிறேன்னா.